மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் யார் யார் என்ற பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழலில் தற்போது திமுக வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் வில்சன் மீண்டும் மாநிலங்களவை எம்பி ஆகிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், திமுக சார்பில் வெளியிடப்பட்ட மாநிலங்களவை எம்பி பட்டியல் என்னென்ன? மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளருக்கான அறிவிப்பை திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதில் 2025 ஜூன் 19 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய 4 இடங்களில் 3 இடங்களுக்கு திமுகவுடைய வேட்பாளர்களும் மற்றுமல்ல ஒரு இடத்திற்கு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மய்யத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய வேட்பாளராக பி. வில்சனும் இதற்கு முன்பாகவே அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக எஸ்.ஆர். சிவலிங்கமும், அதே போன்று மூன்றாவதாக கவிஞர் சல்மா, அவருடைய உயர்பெயர் என்பது ரொக்கே மாலிக் என்ற கூடிய கவிஞர் சல்மா ஆகிய 3 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை பொறுத்தவரை அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கட்சியினுடைய சார்பாக யார் நிறுத்தப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்தது. தற்போது அதற்காக திமுகவினுடைய 3 வேட்பாளர்களாக பி. வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், அதே போன்று கவிஞர் சல்மா ஆகிய 3 பேரும் போட்டியிடுவார்கள் என்று திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். 4 இடத்தை பொறுத்தவரை ஒரு இடத்தை மக்கள் நீதி மையத்திற்கு வழங்குவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜ்யசபை தேர்தலை பொறுத்தவரை அடுத்தடுத்த கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில்தான் திமுக சார்பாக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வில்சனை பொறுத்தவரை இதற்கு முன்பாகவே அவர் உறுப்பினராக இருக்கிறார். தமிழகத்தில் மொத்தமாக 6 ராஜ்யசபா காலி சீட்டுகள் இருக்கின்றன. அதில் ஜூன் 19 தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த 6 இடங்களில் தான் 4 இடங்கள் என்பது திமுக வசம் இருக்கிறது. மற்ற 2 இடங்களை பொறுத்தவரை அதிமுக சார்பாக யாரும் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக தமிழகத்தில் திமுக சேர்ந்த வில்சன், எம். சண்முகம், எம். அப்துல்லா, மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ மற்றும் அதிமுகவினுடைய சந்திரசேகரன், பாமகவுடைய அன்புமணி ஆகியோர் 6 பேர் ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவிக்காலம் ஜூலை மாதம் நிறைவடைகிறது. இந்த இடங்களுக்கான தேர்தல் தான் வரும் 19ஆம் தேதி, ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதில் 4 இடங்களில் திமுக வசம் இருக்கக்கூடிய 3 இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டணி ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதிகாரப்பூர்வமாக யார் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பை வெளியிடுவார்கள். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அன்புச்செல்வன், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனின் பெயர் இந்த பட்டியலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அது தொடர்பாக அறிவாலய வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுது? இல்ல, மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் என்பது ஒதுக்கப்பட்டு விட்டது. அவர்களில் யார் வேட்பாளர்கள் என்ற அறிவிப்பை மக்கள் நீதி மையம் தான் வெளியிட வேண்டும். அவர்களுடைய அவசர கூட்டம் என்பது கூட இன்று கமலஹாசன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதில் தங்களுடைய வேட்பாளர்கள் யார் என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்துக்குள்ள வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்பாக திமுக தங்களுடைய 3 இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இதில் முதலாவதாக வில்சன் இதற்கு முன்பாகவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற 2 பேர் புதிதாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.